விஷயத்தை இல்லாத விஷயத்தின் மூலமாய் அழைப்பதே விசுவாசம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எது இல்லையோ வார்த்தையை கொண்டு என் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது, எப்படி அன்றைக்கு சூரியன் உண்டானதோ, எப்படி அன்னைக்கு சந்திரன் உண்டானதோ, எப்படி அன்னைக்கு புல் பூண்டுகள் முளைக்கப்பட்டதோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இல்லாததை உங்க வார்த்தையை கொண்டு நீங்க உருவாக்கும் பொழுது அது உருவாக்கப்படும். தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்க. இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு மனிதனுடைய கண்களையும் மனிதனுடைய கரத்தையும் அங்கிருந்து வருமா இங்கிருந்து வருமா, இவங்க கிட்ட போய் கேட்கலாமா, இவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லலாமா, இவங்க நம்ம தேவையை சந்திச்சிருவாங்களா அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் போதும். நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அதை பெற்றுக் கொண்டேன் என்று விசுவாசிங்க. பெற்றுக் கொண்டேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நன்மையானதையும் கிருபையும் அவருடைய ஈவினால் உங்கள் கரத்திலே வந்து சேரும். அவருடைய பிரசனம் உங்கள் அளவில்லாமல் நடத்தும். மனிதனுடைய தயவு அல்ல, மனிதனுடைய எண்ணங்கள் அல்ல, மனிதனுடைய சிந்தனைகள் அல்ல, அவருடைய ஞானத்தின்படியே, அவருடைய நோக்கத்தின்படியே, அவருடைய திட்டத்தின்படியே உன் வாழ்க்கையை என் தேவன் நடத்துவார். நீ கேட்டதையும் என் தேவன் கொடுப்பார், கேட்டதற்கு மேலாகவும் என் தேவன் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை உன் தேவனுக்கு தர வேண்டும் என்றால் ஜெபத்தில் நீ எவைகளை கேட்கிறியோ, எதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அதை பெற்று கொண்டே இன்றைக்கு என் வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று நீங்க ஜெபிச்சீங்கன்னா, என் குடும்பத்துல சந்தோஷம் வேணும் என்று ஜெபிச்சீங்கன்னா, என் பிரச்சனை போகணும் ஜெபிச்சீங்கன்னா, இப்பொழுது இந்த நேரத்தில் அதை நான் பெற்றுக்கொண்டே என் குடும்பத்துல சமாதானம் உதித்து விட்டது, என் குடும்பத்துல சந்தோஷம் பிறந்து விட்டது, என் பிரச்சனைகள் முடிந்து விட்டது, என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடைபெறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஷாபரா சந்தராவா அன்பினாவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவினாவியானவரே, அன்பினாவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவினாவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை